பிரியமானவர்களே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்று சொல்லுகிறதை நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். மன்னிப்பு என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் முக்கியமான ஒரு குணம் ஆகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பு குணம் காணப்படுகிற போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுடைய குற்றங்களை, நீங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மனித வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்கின்ற போது புதிய உறவை கர்த்தர் நம்மிடத்திலே கட்டளையிடுகிறார். ஒரு ஐக்கியம், ஒரு அன்பு, ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகின்ற ஒரு தேவனாக காணப்படுகிறார். கணவன் செய்த தப்பிதங்களை மனைவி மன்னித்தால், மனைவி செய்த தப்பிதங்களை கணவன் மன்னித்தால், ஒரு குடும்பத்திலே ஒரு புதிய உறவு, புதிய ஐக்கியம், புதிய அன்பு உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, எந்த வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பின் சுவாபம் காணப்படுகிற போது ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவனாக காணப்படுகிறார். ஒருவேளை நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள் நமக்கு விரோதமாக பல காரியங்களை நமக்கு செய்திருக்கலாம், தீமைகளை செய்திருக்கலாம், இன்னுமாக நாம் பாதிக்கும்படியாக பல காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவைகளை நாம் மன்னிக்கின்ற போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை காண முடிகிறது. சகோதரர்கள் மத்தியிலே ஒரு புதிய உறவை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஒரு புதிய ஒரு மகிழ்ச்சி குடும்பத்திலே உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். நமக்கு விரோதமாக ஒரு எதிராளி, ஒரு பகைஞன் நமக்கு விரோதமாக பல காரியங்களை செய்கிற போது, மன்னிக்கின்ற போது அவன் தானாகவே வந்து, பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்ட போதும் இவன் என்னை மன்னித்து விட்டானே என்று சொல்லி தானாகவே வந்து நம்மிடத்திலே வந்து மன்னிப்பை கேட்டு நம்மிடத்திலே சமாதானம் பண்ணிக்கொள்வான். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பு காணப்பட வேண்டும். இயேசுநாதர் 3.5 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்த போது தன்னுடைய பகைவர்களை மன்னித்தார். தனக்கு எதிராக வாழ்ந்த மக்களை அவர் மன்னித்ததாக நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? மன்னிக்கின்ற ஒரு தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில் மன்னிப்பு காணப்படுகிற போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். ஒருவேளை நாம் அடுத்தவர்களுக்கு விரோதமாக பல பாவங்களை செய்திருக்கலாம், இன்னுமாக பலர் பாதிக்கும்படியாக பல பாவங்களை செய்திருக்கலாம். அந்த பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிப்பாரா என்று சொன்னால், நாம் பிறருடைய பாவங்களை, பிறர் செய்த குற்றங்களை நாம் மன்னிக்கின்ற போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலத்தை அவர் கட்டளையிடுவார் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. எனவே அன்புக்குரிய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன், நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். நீங்கள் செய்த பாவத்திற்கு அல்ல, அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் சொன்னதின்படி நாம் மன்னித்து இந்த உலகத்திலே வாழ்வோம். ஒருவேளை நமக்கு விரோதமாக செய்த பாவங்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பகைஞர்கள் எந்த பாவங்கள் செய்தாலும் அதை மன்னித்து நாம் வாழ்கின்ற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய சந்தோஷத்தை கட்டளையிடுவார், புதிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே மன்னித்து நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.